நாம் தமிழர் கட்சியின் சார்பில் 2026 சட்டமன்ற தேர்தலில் பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக போட்டியிட்ட மேகலா அவர்கள்கிட்ட வந்திருக்கிறோம். நடப்பு கால அரசியல் குறித்து அவங்க கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். சமூக சோசியல் மீடியாவினுடைய தாக்கம் அல்லது அதனுடைய வளர்ச்சி ரெண்டு விதங்கள்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று, அதை நல்ல விதமாகவும் பயன்படுத்துறாங்க. இன்னொன்று, அதுல விமர்சனங்கள் ரொம்ப எல்லை தாண்டியதாகவும் இருக்கு, ஆபாசமானதாகவும் இருக்கு. குறிப்பாக பெண்கள் மீது எல்லை கடந்து ஆபாசமாக விமர்சனம் செய்வது அப்படின்றது அரசியல் பேசக்கூடிய பெண்கள் மீது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அது ரொம்ப காலமாக அதிகமாகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதற்கு உங்களுடைய கருத்து என்ன? அதை எப்படி தடுக்கலாம்? இன்னைக்கு சோசியல் மீடியால தான் பெண்கள் அதிகமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. பொதுவா நல்ல விஷயங்களும் ஷேர் பண்றாங்க, ஆபாச விஷயங்களும் நடந்து ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கு. இப்போ பாருங்க, ஒரு கருத்தா ஒரு நல்ல விஷயத்த பத்தி, ஒரு பொது விஷயத்த பத்தி ஒரு பெண் பேசுறான்னா அவங்களுடைய அந்த கமெண்ட்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா அசிங்கமான வார்த்தைகளை பயன்படுத்தி இன்னைக்கு பேசுறாங்க. இது எப்படி இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு எங்க அண்ணன் சீமான் சொல்றதுதான் எனக்கு பெண்கள் பொதுவெளிக்கு வர்றதே ரொம்ப கஷ்டம். அப்படியும் அரசியல் பேசுவது அதை விட கஷ்டம். அப்படி வர பெண்களை போற்றாம விமர்சிப்பறவங்கள என் கையால செருப்படி தான் வாங்குவீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனா இந்த மாதிரி எந்த கட்சி தலைவராது சொல்லியிருக்காங்களா? அவங்கவுங்க கட்சியிலும் பெண்கள் இருக்காங்களா இல்லையா? இன்னைக்கு ஒரு பெண், இது நாம் தமிழரா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், ஏடிஎம்கேவா இருக்கட்டும், இப்படி எந்த இதுவும் இல்லாம அனைத்து பெண்களுக்கும் நான் சொல்றேன், ஒரு பெண் ஒரு கருத்தை தெரிவிப்பது கருத்து சுதந்திரம், சரிங்களா? அதுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்கு. அந்த இடத்துல ஒரு மாண்பு இல்லாம, மரியாதை இல்லாம, ஒரு அசிங்கமான வார்த்தைகளை, அதாவது இப்படி பேசக்கூடியவர்களை பார்க்கும்போது என்ன ஞாபகம்னா, அவங்க அப்பா, அம்மா, தங்கை, பெண்கள் பத்தி தான் எனக்கு ஞாபகம் வருது. ஏன்னா எப்படி ஒரு மனுஷனால இப்படி பேச முடியும்? யோசிச்சு பாருங்க. அவங்க வளர்ந்த விதம், அவங்க வளர்க்கப்பட்ட விதம், இல்ல அவங்க வீட்டுல இந்த மாதிரியான செயல்கள் நடந்திருக்கலாம், அதை வச்சுதானே பேசுறாங்க. இப்போ ஒரு ஒரு விலைமகள் அப்படின்னு சொல்றதே ஒரு ஆபாசமான சொல்லா இன்னைக்கு இருக்குல்ல. அப்ப அதை பொது வெளியில பயன்படுத்துறாங்க. இதுக்கு சட்டம் இருக்கு. பொது வெளியில ஆபாசமா பேசக்கூடாதுன்றது சட்டம் இருந்தும் இன்னைக்கு மக்கள் தைரியமா பேசுறாங்கன்னா எந்த தைரியத்துல பேசுறாங்க? சோ இன்னைக்கு இதுவனால் கூட திமுக ஆட்சியில கூட மறைமுகமா தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு தாவேக ஆட்சியில பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் பெண்கள் அசிங்கமா பேசுறாங்கங்க. ஒரு விஷயத்துக்கு இல்லைங்க. நீ ஒண்ணு இல்ல, ஒரு பெண் இன்ஸ்டாகிராம்ல ஃபேமஸா இருக்கும். அவங்க இப்ப நாம் தமிழ் அண்ணன் சீமான் அவர்கள் வெளியிட்ட கருத்துக்கு அசிங்கமா பேசி வீடியோ போடுறாங்க. எப்படி எப்படி அது எப்படி சட்டம் அனுமதிக்குது? அவங்களுக்குலாம் ஒரு தக்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இந்த ஆட்சிக்கு துப்பு இல்லை. இன்னொன்னு, அவங்க பொண்ணு ஆபாசம், அவங்க கட்சி பெண்ணை ஆபாசமா பேசிட்டோம்னு சொல்லிட்டு இவங்க போட்டுட்டு இருக்காங்க. போயிட்டு விஜய் அவர்கள் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. ஆனா இன்னைக்கு எத்தனை பெண்கள் ஆபாசமா பேசுறாங்க? உங்கள் வீட்டு மகன், உங்கள் அண்ணன், உங்கள் தம்பி, இப்படி டைலாக் அடிக்க தெரியுதுல. நீ உண்மையிலேயே உன் அண்ணனா இருந்தா, தம்பியா இருந்தா, மகனா இருந்தா, சமூக வலைதளத்துல பெண்களுக்கு எதிராக நடக்கிற ஆபாச பேச்சுக்களை முதல்ல தடுத்து நிறுத்த முடியுமா? சொல்லுங்க. எவ்வளவு குற்றங்கள் நடக்குது. முக்காவாசி இந்த தாவேகா தொண்டர்கள், தாவேகா பொறுப்பாளர்கள் பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல இருந்து, இந்த மாதிரி ஆபாச பேச்சுக்கள் இருந்து எல்லாமே கொடுக்கறது அதிகப்படியா அவங்க கட்சி தான். ஒருவேளை ஆக்ஷன் எடுத்தா அவங்க கட்சி தொண்டர்கள் எல்லாம் கைது செய்ய வேண்டும்ன்றதுனால அமைதியா இருக்கிறாரா தலைவர் அப்படின்றது எனக்கு தெரியல. இது சில இடங்கள்ல சட்டம் பயன்படாம போகுது. சட்டம் எல்லாருக்கும் சமம்ன்றாங்க. ஆனா அந்த சட்டம் எல்லாருக்கும் சமமானதா இல்ல. இருக்கப்பட்டவர்களுக்கு, வேண்டப்பட்டவர்களுக்காக சட்டம் செயல்படுறதை தவிர அனைவருக்கும் சமமா சட்டம் இல்ல அப்படின்றது தெரியுது. இதை என்ன சொல்லலாம்? கடந்து போகணும், விமர்சனத்தை கடந்து போகணும். சரிங்க, விமர்சனத்தை கடந்து போகலாம். ஆபாச வார்த்தைகளை எப்படி கடந்து போகுது சொல்லுங்க? ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்தி தான் ஒருத்தவங்களை முடக்கணும் அப்படின்ற ஒரு கேவலமான புத்தியில தான் இன்னைக்கு எல்லாரும் செயல்பட்டு இருக்காங்க. அதை விட இன்னைக்கு ட்ரெண்ட் என்னன்னா, ஒரு பெண் அசிங்கமா பேசினா அதை அப்படி ஷேர் பண்றாங்க. அப்போ ஒரு பெண் வாயிலிருந்து அசிங்கமான வார்த்தைகள் வரும்போது அதுதான் இன்னைக்கு ட்ரெண்டு, அதுதான் இன்னைக்கு மாடர்ன் அப்படின்ற மாதிரி
அந்த வீடியோலாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஷேர் ஆயிட்டு இருக்கும், லைக்ஸ் போயிட்டு இருக்கும். ஆனா நம்ம ஒரு கருத்தியலா ஒரு விஷயத்த சொல்லும் போது கருத்தியலா பதில் சொல்ல தெரியாத தற்குறி முட்டாள்கள் தான் இந்த மாதிரி ஆபாசமான வார்த்தைகளை பேசிட்டு இருக்காங்க. ஓகே, இப்ப இதற்கான தீர்வாக நம்ம என்ன முன்வைப்பது? ஏன்னா இப்ப இளைஞர்கள் தான் இந்த ஆட்சி மாற்றத்தையே கொண்டு வந்தாங்க அப்படின்னு ஒரு புறம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, ஒரு புறம் இந்த மாதிரியான ஆபாசங்களும் சமூக வலைதளங்கள் மூலமாக வந்துகிட்டே இருக்கு. சமூக வலைதளங்கள்ல எப்பயுமே நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும். இந்த தீமையை எப்படி குறைக்கிறதுங்க? இன்னைக்கு பெண்கள் தைரியமா இன்னைக்கு சமூகத்துல சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்ற அளவுக்கு தைரியம் இருந்தாலும், நம்மளை சுத்தி ஒரு தவறு நடக்குதுன்னா அதுக்கு எடுத்துட்டு போயிட்டு அந்த தவறை நிறுத்துறதுக்கான தைரியம் இன்னும் சில பெண்களுக்கு வரல. உதாரணத்துக்கு இப்போ ஒரு அரசியல் ஒரு பெண் அரசியல் பேசுறா அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரியான ஆபாச வார்த்தைகள் எல்லாம் தாங்கிட்டு போகணும்ன்ற ஒரு மனநிலையை இங்க கொண்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் சகஜம், இதெல்லாம் கடந்து போகணும், இதுக்காகலாம் நீங்க போயிட்டு சட்ட ரீதியா எந்த ஆக்ஷனும் எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா ஒவ்வொருத்தரும் இதுக்கான கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஆக்ஷன் எடுக்கலன்னா அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நம்ம போகணும். அப்படி போகும்போது மட்டும்தான் இந்த மாதிரியான ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்துறவங்க மீது ஒரு என்ன சொல்றது, ஆபாச வார்த்தைகள் பயன்படுத்துறவங்க மீது ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் போதுதான் இது குறையுமே தவிர அது வரையும் குறையாது. ஆனா இன்னைக்கு ஆட்சி அதிகாரம் ஒரு சரியான நபர்கிட்ட இருந்து அந்த காவல்துறை சட்ட ஒழுங்கு சரியா இருந்தா நிச்சயம் பெண்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இது தமிழ்நாட்டு முதல்வர் அவர்கள் தான் இதை முன்னெடுக்கணும். ஆனா அவர் எடுக்கிறாரு, என்ன பண்றாருன்றது எங்களுக்கு பெரிய விஷயமா இருக்குது. நாங்களாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன நடக்கும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. அதனால இதுக்கு ஒரு கடுமையான சட்டம், வலைதளங்கள்ல பெண்களையோ ஆண்களையோ யார் குறித்தும் ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்த கூடாது அப்படின்றத ஒரு நிரந்தர சட்டமா கொண்டு வந்தா மட்டும்தான் இது மாறும். அதுவரையும் இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. இனி எப்படி பேச்சுக்கள் போகும் அப்படின்றத சில நேரங்கள்ல பார்க்க முடியலங்க. குழந்தைங்களெல்லாம் வச்சுட்டு அதாவது தான் வைரல் ஆகணும், நாம ஃபேமஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக எல்லை மீறி பெண்கள் நடந்துட்டு இருக்காங்க. இது ஆண்களை மட்டும் நம்ம சொல்லக்கூடாது, எல்லை மீறிய விஷயங்களை பெண்களும் செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு உடை மாத்துறத சமூக வலைதளத்துல பதிவு செஞ்சு போடுறாங்க. அவங்க ஒரு ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்தி அதுல ஆபாசத்தை வெளிப்படுத்தக்கூடியவங்க சமூக வலைதளத்துல பதிவு பண்றாங்க. அவங்கள இவங்க கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா அன்பே, ஆருயிரே, டார்லிங் இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் இல்லாம சூப்பர்மா அப்படின்னு போட்டுட்டு போயிடுறாங்க. இது ஒரு விஷயம் பேசிட்டோம் நம்ம, இதுக்கு நீங்க இந்த மாதிரி செஞ்சிருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்தை நம்ம வெளியிட்டுட்டோம்னா அதுக்கு என்ன செய்யறாங்க, நீ போடி இவளே, நீ போடி அவளேன்னு அப்பா இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துறவங்க பெத்த தாய் தான் எனக்கு கண்ணுக்கு தெரியுது. அந்த தாய் எப்படி அவனை பெற்றிருப்பாலோ அந்த வார்த்தைகளை தான் இந்த ஆண்மகன்கள் சமூக வலைதளத்துல பொதுவெளியில பயன்படுத்துறாங்க. நல்ல தாய்கிட்ட இருந்து பிறந்த எந்த மகனும் இப்படிப்பட்ட ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்தவே மாட்டாங்க. இதுல சட்டம்ல சுய ஒழுக்கம்னு ஒண்ணு இருக்குங்க. நாம இப்படிதான் வாழணும், இப்படிதான் பேசணும், பொதுவெளியில இப்படிதான் இருக்கணும்னு ஒரு சுய ஒழுக்கத்தை கத்துக்கிட்டவங்க நிச்சயம் பேச மாட்டாங்க. சுய ஒழுக்கம் இல்லாதவர்கள் தான் இப்படி பேசுவாங்க. அந்த சுய ஒழுக்கத்தை மீறினவங்களுக்கு நம்ம சட்டம் ஒண்ணும் பண்ண முடியாது. கடந்து போகணுன்ற மாதிரி நாமளும் கடந்து போக வேண்டியதா இருக்கு. ஆனா எல்லாராலும் அப்படி கடந்து போயிட்டு இருக்க முடியாது. இதுக்கு ஒரு தீர்வு கண்டிப்பா கொண்டு வரணும். நாம பேசுற வார்த்தைகள் சரியா இருந்தா நிச்சயமா அதுக்கான தீர்வு கிடைக்கும்.